நாளில் நம்ம 20வது அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். இந்த 20வது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் 17வது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆபிரகாமுடைய வயது 99 வயதுன்னு சொல்லியிருக்கு. 21வது அதிகாரம் போனால் தான் 100 வயது ஆகும்போது அவன் ஈசாக்கை பெற்றான்னு வரப்போகுது. அப்போது 17, 18, 19, 20 4 அதிகாரங்களும் 21வது அதிகாரம் 5வது அதிகாரமும் ஒரே வருஷ காலத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ போன வாரம் நம்ம பார்த்தபடி ஆபிரகாமுக்கிட்டேருந்து புறப்பட்டு போன அந்த 2 தேவதூதர்கள் சோதோம் குமோராவை அழிக்கிறதையும் லோத்து அதில் பாதிக்கப்படுறதையும் உயிர் மட்டும் தப்பி அவன் 2 பிள்ளைங்களை மட்டும் வெளியே வர்றதையும் நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக நம்ம கற்றுக்கொண்டது என்னன்னு சொன்னால், கீழ்ப்படியாமைக்கு அல்லது தாமதித்து கீழ்ப்படுகிறதற்கு விலை ரொம்ப அதிகம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்கு நல்ல உதாரணம் ஆபிரகாம். எப்படி கீழ்ப்படியக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் லோத்து. 2 பேரையும் நீதிமான்கள் என்று தான் சொல்லி பார்க்குறோம். ஸோ நீதிமான்களாக நாம் இருக்கலாம், ஆனால் நம்ம எந்த வகையான நீதிமான்களாக இருக்கிறோங்கிறது முக்கியமான கொஸ்டின் இல்லையா? நாம் ஆபிரகாமை போல கர்த்தர் சொன்னதை சொன்ன உடனே செய்கிறவர்களாக, அதுக்கு எந்த தாமதமோ எந்த வாக்குவாதமோ எந்த விதமான பேச்சோ இல்லாமல் அதுக்கு கீழ்ப்படுகிற தேவ ஜனமாக இருந்தோம்னா அது நமக்கு பிரயோஜனம். அப்படி இல்லாமல் லோத்து மாதிரி இருந்து கடைசியில் கீழ்ப்படிஞ்சான்னு கணக்கு வந்துச்சுன்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அந்த இடைப்பட்ட காலத்திலேயே பெரிய நஷ்டத்தை அவன் சந்திக்கிறான். விசுவாசிகள் மத்தியில் அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய குடும்பங்கள்லேயும் நிறையா லாஸ் அவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த கீழ்ப்படியாமையில் தொடர்ந்து போகிறதை நம்ம அந்த பரிதாபமான சூழ்நிலை பார்க்குறோம். ஸோ இதை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ 20வது அதிகாரம் முதல் வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். 18வது அதிகாரம் நம்ம படிக்கும்போது அவன் மம்ரேயின் சமபூமம் வந்து அங்கே கூடாரம் போட்டான்னு சொன்ன உடனே நான் ஒரு காரியம் சொல்லியிருந்தேன். ஆண்டவர் அவனை தேசத்தின் நீளம் எவ்வளவோ அகலம் எவ்வளவோ அவ்வளோ மட்டும் நீ நடந்து திரின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இங்கே வந்து செட்டில் ஆகிட்டான், இங்கேருந்து எங்கேயுமே போகலைன்னு சொல்லி சொன்னேன். ஆக்சுவலாக அவன் பிரயாணம் பண்ணுறான். ஓகே, ஆனால் அப்படி நடந்து தெரியல. இப்போ அவன் இருந்த இடத்துலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துக்கு வருகிறான். இப்போது ஆபிரகாம் ஏறக்குறைய 15 வருஷம் தங்கியிருந்த இடத்தை விட்டு திடீர்னு குடிபெயர்ந்து வெளியே வர்றதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசிக்கணும். காரணம் சிலர் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஆடு மேய்ப்பர்கள், அவங்களுக்கு கால்நடைகள் நிறையா உண்டு, அதனால் அதுங்களுக்கு மேய்ச்சலுக்காக அவங்க இடம் மாறிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கால்நடைகளுக்கு இது வேணும், மேய்ச்சல் வேணும்னு சொல்லி அவங்க மாறி இருக்குன்னா 15 வருஷம் ஒரே இடத்துல இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவ்வளோ நாள் இருந்துட்டு இந்த டைமில் மூவ் பண்ணுறான்னு சொன்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அந்த பிரதேசத்தில் உள்ள 2 பெரிய பட்டணங்கள் எதிர்பாராத விதமாக பேரழிவை சந்திச்சிருக்கு. இப்போ இதனுடைய அதிர்வலைகள் அந்த ஏரியா ஃபுல்லுத்துலேயும் இருந்திருக்கும். அதற்கு ஏற்றது போல் அவங்களுடைய அரசியல் அமைப்புகள் எல்லாமே மாறி இருக்கும் கம்ப்ளீட்டாக. அதுக்கு முன்னாடி இருந்தது வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போது சடனாக இப்படி நடந்த உடனே அதுக்குண்டான தாக்கம் அந்த ஏரியா ஃபுல்லுத்துலேயும் இருக்கும். இப்போ ஆபிரகாம் இருந்த ஏரியாவுக்கும் அது கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஸோ இவன் இவ்வளோ பெரிய கேம்பை மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு சடனாக போகிறதுக்கு அந்த ஒரு ரீசனாக இருக்கலாம், அந்த நிகழ்வு ஒரு ரீசனாக இருக்கலாம் என்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது அவனுக்கு 99 வயசு, சாராளுக்கு 89 வயசு இல்லையா? இவன் தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறது இது 2வது முறை. அவன் கானானுக்கு வந்த புதுசில் நம்ம பார்க்குறோம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 9லேருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஆபிரகாம் தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போனான்னு சொல்லியிருக்கு. எகிப்துக்கு போனான், அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டான், இங்கே தான் இருந்தான். இப்போ அவன் மறுபடியும் கிளம்பி சவுத்து நோக்கி போகிறான், தென் தேசம் நோக்கி போகிறான். இப்போ வந்திருக்கிற இடம் பேர் என்னது? கேரார்.
இந்த கேரார் என்கிற இடத்தை நம்ம ஆதியாகமம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்குறோம். ஆதியாகமம் 10:19 கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா சேபோயிம் வழியாக லாசா மட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லி கானானுடைய சந்ததியார் எங்கெல்லாம் பரவி இருந்தாங்கன்னு ஒரு எல்லை கொடுக்குது. நம்ம அந்த அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னாக்க அது ஆக்சுவலாக காமினுடைய பிள்ளைங்க எங்கெல்லாம் போனாங்கன்னு சொல்லும்போது காமின் குமாரனாகிய கானான் வந்த இடம் இதுன்னு சொல்லி நமக்கு ஒரு மார்க்கிங் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த ஆபிரகாம் நகர்ந்து இங்கே வர்ற இந்த டைமில் இன்னும் கானானியர் அங்கே இருந்த மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அது பெலிஸ்தரின் கையில் இருக்குது. பெலிஸ்தர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா கானானுடைய சகோதரனுடைய பிள்ளைங்களில் வரும். அந்த பெலிஸ்தருடைய கண்ட்ரோலில் இப்போ இந்த ஏரியா இருக்கிறத நம்ம எங்கே பார்க்குறோம்னு சொன்னாக்கா ஆதியாகமம் 21வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா 32லேருந்து 34 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும்போது அது பெலிஸ்தரின் தேசம் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே 20வது அதிகாரத்தில் அது மென்ஷன் இருக்காது. பட் 21வது அதிகாரம் 32லேருந்து 34 வரைக்கும் உள்ள வசனங்களில் அது சொல்லப்பட்டிருக்கும். இப்போ கேராருக்கு வந்திருக்கான், பெலிஸ்தரின் தேசத்துக்கு வந்திருக்கிறான். இப்போ இங்கே வந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு பழைய ட்ரிக்கை கையாளுறான். இது இவனுடைய என்ன சொல்கிறது கெட்ட பழக்கமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். என்ன செய்கிறான்? 2வது வசனம், அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆபிரகாம் வயது சென்றவனாக இருக்கிறான், முதிர்ந்தவனாக இருக்கிறான். அவளும் வயது சென்று கிழவியாக இருக்கிறான்னு அவளே சொல்கிறான். ஸோ 89 years ஓல்டு. முன்னாடி பார்வோன் தூக்கிட்டு போனப்போ கதை வேறு. அப்போ என்ன வயசு அவளுக்கு? 65 வயசு. ஆபிரகாமுக்கு 75 வயசு, அவளுக்கு 65 வயசு. பட் ஸ்டில் நம்ம பார்வையில் ஓல்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ஓரளவுக்கு ஒரு யங் ஃபேஸ் தான் வச்சுக்கலாமே. 175 வயசு 150 வயசு இருக்கிறவங்களுக்கு அது 65 வயசுங்கிறது ஒரு மிடில் ஏஜோட கீழே தான், கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலேட்டடாக கம்மியாக தான் இருக்குது. ரைட். ஆனால் இப்போது 99 வயசில் இருக்கும்போது முதிர் வயதில் தான் அவள் இருக்கிறா. இவன் இந்த தூக்கிட்டு போனானே அவன் பேர் என்னது? அபிமெலேக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அபிமெலேக்குன்னு சொல்லும்போது அது ஒரு பதவியின் பெயர், ஆளுடைய பெயர் இல்லை. அபிமெலேக்கு தூக்கிட்டு போனான்னு சொன்னும்போது அபிமெலேக்குன்னு ஒரு ஆள் இல்லை, அபிமெலேக்காக இருக்கிறவன் அதை செய்கிறான். அபிமெலேக்கு என்கிறது ஒரு பதவியின் பெயர், அந்த நாட்டின் ராஜாவினுடைய பெயர். வேறு எந்த நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பதவியின் பெயர் இருக்குது? பார்வோனுக்கு இருக்குது. இன்னொன்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செதேக்கு, மெல்கி செதேக்குன்னு வரும்போது அது அதோனி செதேக்கு என்கிற இன்னொரு ராஜாவையும் அதே பிரதேசத்தில் பார்க்குறோம். அதே ஏரியாவுக்கு அவன் ராஜாவாக இருக்கிறான். அதனால் செதேக்குங்கிறது ஒரு பதவி பெயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ இப்போது இங்கே அபிமெலேக்கு என்கிறவன் இவனை கொண்டு போகிறான். அபிமெலேக்குன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் தகப்பனாகிய ராஜா அப்படின்னு அர்த்தம். தகப்பனாகிய ராஜா. இங்கே அழைப்பித்தான்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆள் அனுப்பி அவளை அழைப்பித்தான். இப்போ இந்த அழைப்பித்ததுக்கு காரணம் என்ன, அழைப்பித்தான்னா என்ன அர்த்தம், இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ தான் என்ன நடந்ததுன்னு நமக்கு சரியாக தெரியும். முதல்ல அது ஒரு காம இச்சைக்காக செஞ்ச காரியமாக இருக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் இவளுக்கு வயசு என்ன? 89. சிலர் அதையும் இப்படி விளக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா ஆண்டவர் இப்போ தான் சந்திச்சுட்டு போயிருக்கிறார். என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அடுத்த வருஷம் வருவேன், சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அப்போ தான் சாராள் சொல்கிறா, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போச்சு, நான் உங்களுக்கு குமாரனை பெறுவேனோ அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் நகைத்தாள் என்று சொல்லி பார்த்தோம். ஸோ சாராளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவளுடைய வயசை கொஞ்சம் ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணிட்டாரு. அதனால் அவள் மறுபடியும் வாலிபத்துக்கு திரும்பி இருக்கிறா. அது 89 நம்பர் இருந்தால் கூட அவள் தோற்றத்தில் வாலிபத்துக்கு திரும்பிட்டான்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன இல்லை? வேத ஆதாரம் இல்லை. இது வெறும் இமேஜினேஷன் தான். ஓகே. ஸோ பைபிளில் என்ன இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்குவோம். இப்போது 89ன்றதுனால அது நிச்சயமாக
அவனுடைய காம இச்சையினால் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், முன்னாடி ஏரோது தூக்கிட்டு போனப்போ ஏரோது முன்னாடி சாராளுடைய அழகை பற்றி புகழ்ந்து பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் சாராள் கொண்டு போகப்பட்டான். ஸோ இங்கே அந்த மாதிரி வார்த்தை எதுவுமே இல்லை. அப்போ இங்கே நோக்கம் வேறு மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, கொண்டு போகப்பட்டால் வேறு, அழைப்பிக்கப்பட்டால் வேறு. அங்கே சாரால் கொண்டு போகப்பட்டால்னு இருக்கும், இங்கே அழைப்பித்தான் இருக்கும். இப்போ அழைப்பிக்கிறதுனா என்னது? அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி வந்து கேட்டு கூப்பிட்டுட்டு போகிறது இல்லை. அப்போது அப்படி முறைப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து ஒரு மரியாதையோடு செய்கிற காரியமாக இருக்கும். பலாத்காரமாக செஞ்ச காரியமாக இருக்க முடியாது. இப்போ இவன் போய் என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டதுனால சகோதரியை விவாகத்துக்கு கேட்கும்போது மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க விவாகத்துக்கு கூப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், வயசான லேடியாக இருந்தாலும் விவாகத்துக்கு கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, இவன் ஒரு பலமுள்ள ஒரு இனத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான், அவங்க பலமுள்ள இனத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இந்த திருமண உறவை ஏற்படுத்தும் போது ரெண்டு பலமும் சேர்ந்து அவங்களுக்கு கூடுதல் பலமாக அந்த இடத்துக்கு ஆயிரும்னு அவங்களுக்குள்ள இப்படி ஒரு பந்தம் ஏற்படுத்துகிறது வழக்கம். அதன் அடிப்படையில் இவள் அழைப்பிக்கப்படுகிறான், கொண்டு போகப்படலை. ஸோ இவன் கொண்டு போயாச்சு, இவனும் அனுப்பியாச்சு. அனுப்பின அப்புறம் ஆபிரகாம் இந்த தவறை 2வது முறை செஞ்சிருந்தா கூட, முதல் தடவையும் தவறு செஞ்சிருந்தப்போ கர்த்தர் அவனுக்காக பார்வோன் இடத்துல பேசுகிறாரு. இப்போ 2வது முறையும் கர்த்தர் அவனுக்காக பேசுகிறார். 2வது முறை அவன் தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் 2வது முறையும் தேவன் பேசுகிறார். என்ன செய்கிறார்? 3வது வசனம், தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். இப்போ ஆபிரகாமுக்கு கனவுல வந்தாருன்னு சொன்னால், ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறான், அவன் விசேஷமானவன், அவனும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாருன்னா அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இவன் ஒரு சம்பந்தம் இல்லாத அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற ஒரு நபர், இவனுக்கு கர்த்தர் தரிசனத்தில் தோன்றினார்னா அது நமக்கு கொஞ்சம் ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் செயல்படுகிற விதத்தை நம்ம கவனித்தோம்னா இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும். இப்போது இவன் ஒரு ராஜா, இந்த ராஜாவுக்கு தேவன் கனவுல வந்து காரியத்தை நேரடியாக சொல்கிறார், இன்னொருத்த மூலமாக சொல்லிடலான்னு டைரெக்டாக சொல்கிறார். இதே மாதிரி அவர் எகிப்துக்கு ராஜாவாக இருக்கிற பார்வோனுக்கு தரிசனத்தில் இது மாதிரி ஒரு பெரிய என்ன சொல்கிறது, 7 வருஷம் விளைச்சல் இருக்க போது, 7 வருஷம் பஞ்சம் இருக்க போதுங்கிறத 1க்கு 2 தடவை பார்வோனுக்கு நேரடியாக சொல்கிறத பார்க்குறோம். நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் கனவுல டைரெக்டாக சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இது மாதிரி முக்கியமான பர்சனாலிட்டிஸ் கிட்ட தேவன் கனவுல பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமான காரியம் இல்லை. கர்த்தர் சரித்திரத்தில் அப்படி செயல்படுகிற தேவனுங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ செஞ்ச தப்பு பண்ணது ஆபிரகாம் சைடில் இருக்கும்போது அவர் ஆபிரகாமு தான் கண்டிச்சிருக்கணும், ஆபிரகாம் கிட்ட தான் பேசியிருக்கணும், அவனை தான் டீல் பண்ணியிருக்கணும். அவனை அப்படியே விட்டுட்டு கர்த்தர் இவன்ட்ட வந்து நீ கூப்பிட்டுட்டு வந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாயின்னு சொல்லுகிறார். ஸோ அவனை வந்து என்ன சொல்கிறது, த்ரெட்டு டைரெக்டாகவே கொடுக்குறார். இப்போது 4வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும் வந்தோம்னா, அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன், ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னுடைய சொல்லவில்லையா, அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் நீ செத்தாயின்னு சொல்லும்போது இவனுக்கு தைரியமாக திரும்ப பேசுகிறதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்குது. என்ன கிரவுண்ட்ஸ் இருக்குது? எந்த விதமான தவறான நோக்கோட இவன் இதை செய்யலை, அதனால தன் பக்கம் நீதி இருக்கிறதுனால தைரியமாக பேசுகிறான். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன நீங்கள் தண்டிக்க போகிறீங்க, நான் செய்யலையே,
நான் இப்படி நினச்சா செஞ்சேன், நான் உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு தானே இதை செய்தேன்னு சொல்லி அவன் திரும்ப பேசும்போது கர்த்தர் அதை ஒப்புக்கொள்கிறார். நீ கரெக்டாக தான் செஞ்ச, உன் மேலே மிஸ்டேக் இல்லை. ஆனால் நீ தெரிஞ்சு செய்றியோ தெரியாமல் செய்றியோ செய்கிற காரியம் தவறாக போய் முடிய போகுது. அதனால் நான் அதை தடுத்துருக்கிறேன். ஏன்னா நீ யார் மேலே கை வச்சிருக்கிற? உன் பார்வைக்கு அவன் சாதாரண மனுஷன், ஆனால் என் பார்வையில் அவன் ஒரு தீர்க்கதரிசி. நான் வேல்யூ பண்ணுற ஆள். உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம், அதனால் நீ யார் மேலே கை வைக்கிறேன்னு தெரியாமல் வச்சுருந்துருக்கலாம். ஸோ இவனுடைய ஸ்பெஷாலிட்டி இதுங்கிறத கத்துறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறார். இது நம்ம என்ன சொல்கிறது, 7வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் 27 அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் அவனுக்கு சாட்சி பகருகிறார், இவன் என்னுடைய ஆள், என்னுடைய தீர்க்கதரிசி. ஸோ இவன் விஷயத்தில் நீ இப்படி செய்யக்கூடாது, அவளை நீ திருப்பி அனுப்பிச்சிரு. சப்போஸிங் நீ செய்யலைன்னா அவன் செய்ய மாட்டான், நான் செய்வேன்னு சொல்கிறார். நீயும் உன்னை சேர்ந்து அவ்வளோ பேரும் சாகவே சாவீர்கள் என்று சொல்கிறார். இவன் அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான்னு சொல்கிறார்ல, நீ சாகவே சாவீர்கள்னு சொல்கிறார்ல. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாதை அவங்க மத்தியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். நீ கை வச்சுட்ட போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு எமர்ஜென்சி அங்கே க்ரியேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 12லிருந்து 15 வரைக்கும் இந்த நடந்த சம்பவத்தை அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். 105வது சங்கீதம் 12லிருந்து 15 வரைக்கும். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்த ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஸோ தேவன் அவங்களுக்காக கூட அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக நின்று அந்த தேசத்தில் காரியங்களை செஞ்சாருன்னு பின்னாடி சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ 8வது வசனத்தில் அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். இப்போ அபிமெலேக்கு எந்த அளவுக்கு ஜெனுவினான ஒரு பர்சனுங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். இந்த விஷயத்தில் அவன் மற்ற காரியங்கள் எப்படியோ தெரியாது, இந்த விஷயத்தில் அவன் சைடில் மிஸ்டேக்கு இல்லாமல் அவன் சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் காலையிலே எந்திரிச்சு தன் ஊழியக்காரரெல்லாம் அழைப்பிக்கிறான். அவங்கக்கிட்ட நான் நைட்டு கனவுல பார்த்ததை தேவன் தனக்கு சொன்னதை அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளை அழைப்பித்ததும் இன் கன்சல்டேஷன் தான் செஞ்சுருக்கணும். அவங்களோட அவன் கலந்து ஆலோசித்து தான் அதையே செஞ்சுருக்கணும். நம்ம செய்யலாமா, இன்னாரோட நம்ம சம்மந்தம் கலந்தோம்னா சரியாக இருக்குமா, ஆமாம் ஏன் அவனுக்கு இது இருக்குது, இப்படி இப்படி இருக்குது, நம்ம செஞ்சோம்னா அது பெட்டராக இருக்கும்னு அவங்களுடைய ஆலோசனையின்படி தான் அது மூவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஆலோசனை பண்ணி இப்படி செய்தது திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி வருதுங்கிறத அவங்களுக்கு எப்போ தெரிவிக்கிறான்? அதிகாலையில் எழுந்து முதல் வேலையாக அதை செய்கிறான். அவங்க எல்லாரும் பயந்தார்கள்னு இருக்கு. கேட்டோடனே ஆடி போயிட்டாங்க, பயந்துட்டாங்க. இதே காரியத்தை மோசே பார்வோன் முன்னாடி நிற்கும்போது என் ஜனத்தை போக விடுன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு போய் சொன்னால், கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு கர்த்தர் யாருன்னு பார்வோன் கேட்டான். அவன் கவலைப்படவே இல்லை, அவன் பயப்படவே இல்லை. பார்வோன் கூட இருந்தவங்களும் பயந்த மாதிரி தெரியல. இப்போ அதுக்கும் இதுக்கும் பார்த்தோன்னா பெரிய கான்ட்ராஸ்ட். அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாங்க, இவன் இன்னொரு விதத்தில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கான். இவன் பயப்படுறான். பயந்து என்ன செய்கிறாங்க? 9லிருந்து 11 வரைக்கும். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். இப்போ இவன் கேட்டான்ல, ஆபிரகாம் என்ன பதில் சொல்கிறான்? ஆபிரகாம் பதிலே சொல்லலை, வாயே கிடையாது. என்னன்னு பேசுறது? அவன் கேட்குறது ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வார்த்தை.
நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதுக்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, ஏன்னா அவர் சைலண்ட்டாக இருக்கிறார், அதனால் இவன் பேசிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். இப்படி செய்கிறதுக்கு உனக்கு என்ன, அது செய்ய வச்சது என்னதுன்னு சொல்லி அவன் கேட்குறான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். இவராவே நினைத்தேன். அந்த நினைத்தேன் என்கிறது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அஸ்யூம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அஸ்யூம் அப்படிங்கிறது நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளே நினச்சிக்கிறது, அவங்க இப்படி பேசினாங்க, அவங்க இப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஏதாவது ஒன்று ஆதாரமே இல்லாமல் நம்மளே நினைத்து கொள்ளுகிறது. ஒருத்தர் சொன்னார், அந்த அஸ்யூம் இப்படி பிரித்தார். ஏடபிள்எஸ்க்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு யூக்கு அப்புறம் ஒரு கோடு போட்டோம்னா, when you assume you make an ass of you and meன்னு சொன்னார். உன்னையும் என்னையும் பைத்தியக்காரன் ஆகிடுவேன் நீ அஸ்யூம் பண்ணனா. எதையுமே அஸ்யூம் பண்ணக்கூடாது, அது கரெக்டு தானான்னு செக் பண்ணணும். செக் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும். இவர் நினச்சாராம், என்ன நினச்சாராம்? இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லைன்னு இவர் நினச்சிக்கிட்டாரு. நினச்சிட்டு இங்கே என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லுகிறான். இப்போ தன்னை நியாயப்படுத்துறதுக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறான். 20வது அதிகாரம் 12-13 வசனங்களில், அவள் என் சகோதரி என்பது மெய்தான், அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவி ஆனாள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரிய செய்தபோது நான் அவளை நோக்கி, நான் போகும் இடமெல்லாம் நீ என்னை சகோதரன் என்று சொல்லுவது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். இது ஏறக்குறைய எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ 100 வயசுன்னா அது ஒரு 75 வயசுனா 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை இவன் சொல்கிறான். ரைட். இப்போது அவங்க தகப்பன் வீட்டிலேருந்து அவர் புறப்படும் போது இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம போகிற இடத்துலலாம் நீ இப்படி சொல்லிடு நம்ம தப்பிச்சிக்கலான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததாக சொல்கிறான். இப்போது தேராகுடைய ஃபேமிலியை நம்ம பார்க்கும்போது சாராள் இவனுக்கு சகோதரின்னு எங்கேயுமே வராது. இங்கே ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்கிறத வச்சு தான் நம்ம தேராகனுடைய குமாரத்தியாக சாராள் இருக்கிறாளுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ரைட். இவனுடைய தாயினுடைய குமாரத்தி இல்லை, தகப்பனுடைய குமாரத்தி. எனவே இவனுக்கு ஹாஃப் சிஸ்டர்னு வச்சுக்கோமே. ஸோ அப்படி சகோதரியாக இருந்திருந்தா, எது வரைக்கும் சகோதரி? கல்யாணம் கட்டுற வரைக்கும் தான் சகோதரி. கல்யாணம் கட்டினதுக்கப்புறம் அதை கோட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு, அந்த உறவு முடிஞ்சிச்சு. இப்போ இனிமேல் இவனுடைய மனைவி. ஸோ இவன் நியாயப்படுத்துறதுக்காக சொல்கிற வார்த்தை வெறும் சப்பக்கட்டு தான். இது ஒரு நியாயமான ஒரு பேச்சே கிடையாது. யாருமே இதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை அந்த மிஸ்டேக் பண்ணி காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுச்சு. அவன் கொண்டு போயிட்டான். இப்போ ஆண்டவர் தலையிடலைன்னா காரியம் வேறு மாதிரி போயிருக்கோம். இன்னொரு தடவை மறுபடியும் அதே காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு அதே பொய்யை சொல்லி மறுபடியும் போகிறது மன்னிக்க முடியாத ஒரு தவறு. அதை ஆபிரகாம் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒருத்தர் செய்கிறதுங்கிறது இன்னும் மோசமான ஒரு காரியம். நம்ம பிப்ளிக்கல் கேரக்டர்ஸை பார்க்கும்போது யாருமே 100% பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி ப்ரெசன்ட் பண்ணப்படாது. எல்லாருடைய குறைகளோடு சேர்த்து தான் சொல்லப்படும். இப்போ குறைகளை தவிர்த்துட்டு அவங்க எப்படியெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்றது மட்டும், அவங்களுடைய பாசிட்டிவ் சைடை மட்டும் நமக்கு வேதம் காண்பித்து கொண்டு வருவதில்லை. அவங்களுடைய குறைகளையும் சேர்த்து நமக்கு காண்பிக்குது. அவங்க எவ்வளவு தான் பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ஆபிரகாம்லாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டானா, அப்படி தேவனுக்கு சிநேகிதனாக எனப்பட்டவன், தேவன் சிநேகித்த ஒரு நபர், தேவன் மதித்த ஒரு நபர், அவனுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த மாதிரி செஞ்ச தப்பியை திரும்ப செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு குறை இருக்குதுங்கிறத பார்க்குறோம். ஸோ குறை இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது அந்த நபரை நம்ம குறைத்து மதிப்பிடுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி குறை என்னிடத்துல இருக்கக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்தது
போகிறோம். ஒவ்வொரு கேரக்டரை நம்ம பார்க்கும்போதும் எல்லா கேரக்டர்லையுமே பாசிட்டிவ் இருக்கும், அதே டைமில் நெகட்டிவ் இருக்கும். அது பைபிளுடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வேறு எந்த புனித நூல்லையும் அப்படி பார்க்க முடியாது. நீங்கள் எந்த புனித நூல் வேணால் எடுத்து பாருங்கள், அவங்க சொல்கிற கேரக்டர்ஸை பாசிட்டிவ் லைட்டில் தான் காமிப்பாங்க, நெகட்டிவாக எந்த காரியமும் சொல்லப்படாது. ஆனால் பைபிளில் அது தாவீதாக இருந்தாலும் சரி, யோவானாக இருந்தாலும் சரி, இவர் ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய குறைகள் இருக்கிற வண்ணமாகவே சொல்லப்படும். இப்போ ஆபிரகாமை பார்த்து நம்ம கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆபிரகாமை பார்த்து இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்யக்கூடாது, இது சரி இல்லைங்கிறதையும் நாம் கற்றுக்கொள்ளணும். ஸோ எதை எடுத்துக்கொள்ளணுமோ அதை எடுத்துக்கொள்ளணும், எதை நம்ம தவிர்க்கணும்னு கற்றுக்கொள்கிறோமோ அதை தவிர்க்கணும். இது பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியங்களில் ஒன்று. இப்போ 14-15 வசனத்துக்கு வந்தோம்னா, அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிருன்னு சொல்கிறான். அவன் அவளுடைய மனைவியாக இருக்கிறான், அவளை திரும்ப அனுப்பிவிடு. இதுதான் கர்த்தர் டிமாண்ட் பண்ண காரியம், வேறு எதையும் கர்த்தர் சொல்லலை. என்ன செஞ்சுருக்கலாம், காலையிலே எந்திரிச்சு இந்த மாதிரி ஆகிப்போச்சுடா, இப்படி சொன்னார், அப்போ சரி உடனே ஆளை கூப்பிட்டு எப்படி முறைப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி உட்கார வச்சு திரும்ப கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்கி வச்சுட்டு வந்துருக்கலாம். ஆனால் இப்போது அவன் அவளோட சேர்த்து வெகுமதிகளையும் சேர்த்து கொடுக்குறான், ஆடு மாடுகளையும் கொடுக்குறான், அவங்களுக்கு வேலைக்காரிகளையும் சேர்த்து கொடுக்குறான். இவன் இப்படி இவைகளெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கறத வச்சு அதாவது அவன் செஞ்ச காரியத்தினுடைய பாதகம் எவ்வளவு பெருசுங்கிறத அவன் உணர்ந்து செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாரி கேட்டால் சரியாயிரும். அதோட பெருசாக பண்ணோம்னா வெறும் சாரின்ற வார்த்தை சரியாகாது, அதோட சேர்த்து வேறு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். சில சமயங்களில் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியிருக்கும். வெறும் சாரி சொல்லிட்டு போயிட முடியாது, ஏன்னா நம்மளால் ஏற்பட்ட பாதிப்பு அப்படிப்பட்டது. இப்போ இவன் தீர்க்கதரிசியினுடைய மனைவி மேலே கை வைத்திருக்கிறான்னு கர்த்தர் சொல்லும்போது, கர்த்தர் அந்த காரியத்தினுடைய கிராவிட்டி அவருக்கு சொல்லுது. அவன் ரியலைஸ் பண்ணி அவன் அதுக்கு வெகுமானங்களோடு அவளை திருப்ப அனுப்புகிறான், ஒரு காம்பன்சேஷனோட திரும்ப அனுப்புகிறத பார்க்குறான். ரெண்டாவது காரியம், போன முறை பார்வோன் அவளை தூக்கிட்டு போன அப்புறம் பார்வோன் கடிந்து கொண்டு அவளை திருப்பி அனுப்பிச்சிட்டான். இங்கே இவன் கடிந்து கொள்ளலை. ஆபிரகாமை கடிந்து கொள்றதுக்கு இவனுக்கு தைரியமே இல்லை. ஏன்டா இப்படி பண்ணி என் உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு அவனை திரும்பி அனுப்பிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான், தேசம் உனக்கு முன்னால் இருக்கு, உனக்கு நீ எங்கே இருக்கணுமோ போய் இருந்துக்கோன்னு சொல்கிறான். போன தடவை ஆபிரகாம் எகிப்தில் போய் பார்வோன் இடத்துல இதே ப்ராப்ளத்தில் மாட்டினப்போ இம்மிடியட்டாக எகிப்தை வெக்கேட் பண்ணி திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே பஞ்சம் இருந்துச்சு, பஞ்சத்துக்காக தான் எகிப்துக்கே போனாங்க. அங்கே ப்ராப்ளம் வந்தோடனே இதோட பஞ்சம் பெட்டர்னு சொல்லி தப்பிச்சு இங்கே வந்துடுறாங்க, அங்கே இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை. ஆனால் இங்கே அபிமெலேக்கு இவனை பகைக்கவோ இவனுக்கு விரோதமான காரியங்களை எதையுமே செய்யாமல் ஆக்சுவலாக அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். என் தேசம் உனக்கு முன்னாடி இருக்குது, நீ எங்கே வேணால் தங்கலாம்னு சொல்கிறான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 16வது வசனத்தில் சாராளை அவன் கடிந்து கொள்ளுகிறான். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்கு ஆவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். ஸோ ஆடு மாடுகள் மட்டும் கொடுக்கல, வேலைக்காரி மட்டும் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்கான், காசும் கொடுக்குறான். அந்த காசை கொடுத்துட்டு அவன் சொல்கிற வார்த்தை என்னது, உன் கணவனுக்குன்னு சொல்ல, நீ தானே சொன்ன, என் சகோதரன் நீ தானே சொன்ன,
உன் சகோதரனுக்கு கொடுத்துருக்குறேன், போய் முகத்துக்கு முக்காடு போடு அப்படின்னு சொல்லி அவளை கடிந்து கொள்கிறான். ஆனால் ஆபிரகாம் அவன் கடிந்து கொள்ளலை. ஸோ சாராள் கடிந்து கொள்ளப்பட்டா, இவன் திரும்பி வந்துட்டான். இப்போது நம்ம கடைசி வசனத்துக்கு வந்தோம். இப்போ 17-18 வந்தோம்னா, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கினுடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியினால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரியும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இந்த 2 வசனமும் கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம்? இதுக்கு முன்னாடி அத்தனை வசனங்களும் கொண்டு போகப்பட்டால் நைட்டு கர்த்தர் சொல்கிறாரு, அதிகாலையில் எழும்பி அவன் இம்மிடியேட்டாக ரிட்டர்ன் பண்ணுறான். ஸோ ஒரு 24 மணி நேரம் டைம் ஸ்பேனுக்குள்ளே எல்லாம் நடந்தேறுது. இங்கே சொல்கிற வார்த்தை 24 மணி நேரத்தில் தெரிய வருகிற காரியமே இல்லை. கர்த்தர் அபிமெலேக்கின் வீட்டு பெண்களையும் அவனுடைய வேலைக்காரிகளுடைய கர்ப்பத்தையும் அடைத்திருக்கிறார்னு எப்போ தெரியும்? எப்படி தெரியும்? சில மாதங்களாகி சில வருஷங்களாகி என்னடா பிள்ளை பேரே இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது, அல்லது அதுக்காக அவங்க ஏதாவது குறிகிரி பார்க்கும்போது அதில் தான் வெளிப்படணும் தேவன் அடைச்சிருக்கிறார். இது வெறும் 24 மணி நேரத்தில் விஷயம் நடந்து ஏறுது. ஆனால் அடைத்திருக்கிறார்னு தெரியுது. ஆபிரகாம் வேண்டிக் கொள்ளுகிறான். வேண்டிக் கொண்டதுனால கர்த்தர் பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார்னு வருது. மறுபடியும் பிள்ளை பெறுகிறது அனுகிரகம் பண்ணுறது எவ்வளோ நாளில் தெரியும்? அதுவும் சில மாதங்களில் வெளிப்படுகிற காரியம். அடைத்திருக்கிறதும் சில மாதங்களில் வெளிப்படுற முடியும். அதை ரிமூவ் பண்ணிட்டாரு. சரி, இப்போ பிள்ளை பெறுறாங்கன்னு எப்போ தெரியும்? அதுவும் சில மாதங்கள் கழித்து தான் தெரியும். ஸோ ஓவர் நைட் தெரிகிற காரியமே கிடையாது. இந்த 2 வசனம் அப்படி சொல்லுது. இவளை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம், இவன் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆபிரகாம் அவனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். இப்போது யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அதை கேட்டு அவங்களுக்கு இது பண்ணுறாருல, சரி மன்னிச்சு விட்டுறாருல, இல்லைன்னா நீங்கள் நிதானமாக பேசலைன்னு அவங்கள கடிந்து கொள்கிறேன். இங்கே அதே மாதிரி ஆபிரகாம் அவனுக்காக விண்ணப்பம் பண்ணுவான்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ண சொல்கிறார். ரிலீஸ் பண்ணோன்னா ஆபிரகாம் யோபு பண்ண மாதிரியே விண்ணப்பம் பண்ணுறான். ஸோ சில மாதங்கள் கழித்து தெரியக்கூடிய சாபமோ சில மாதங்கள் கழித்து தெரியக்கூடிய விடுதலையும் இமீடியட்டாக தெரியுதுங்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக ஒரு ரெவலேஷனாக இருக்கலாமோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அடைச்சிட்டேன், இனிமேல் பிள்ளை பெறாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதை நான் நீக்கிட்டேன், இனிமேல் பிள்ளை பெறுவாங்கன்னு சொல்லு, சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ரெவலேஷன் இல்லாமல் அது 24 மணி நேரம் டைம் ஸ்பேனில் நடக்கக்கூடிய காரியமே இல்லை. சரி, ஒரு வாரம் எடுத்துக்கங்களேன், ஒரு வாரத்தில் கூட தெரியக்கூடிய காரியமே இல்லை. ஸோ இப்படி இது நிறைவேறுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போது ஆபிரகாம் இந்த தேசத்தில் இருக்கிறான். இந்த தேசம் பெலிஸ்தருடைய தேசம் என்று சொல்லி நான் சொன்னேன். 21வது அதிகாரம் 32லேருந்து 34 வரைக்கும், 21ல் 32லேருந்து 34 வரைக்கும். அவர்கள் பேர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்துக்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். பைபிளில் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் வருது பெலிஸ்தர் அப்படிங்கிற வார்த்தை. 20வது அதிகாரத்தில் கூட பெலிஸ்தர் என்ற வார்த்தை வரல, அவன் கேராருக்கு வந்தான்னு தான் இருக்குது. கேரார் பெலிஸ்தருடைய தேசத்தின் ஒரு பட்டணம் என்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பெலிஸ்தர் என்கிற வார்த்தை நமக்கு வரும்போது நமக்கு ஒரு காரியத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற அதாவது சர்வதேச நடவடிக்கைகளில் பாலஸ்தீனம் என்கிற ஒரு பகுதியை குறித்து அதிகமான பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த பாலஸ்தீனர்கள் அன்னைக்கு இருந்த பெலிஸ்தர்கள். ஸோ இவங்க 2 பேரும் பூர்வக்குடி ஜனங்கள். அந்த எப்படி யூதர்கள் தங்களை பூர்வக்குடி ஜனங்கள்னு சொல்லிக்கிறாங்களோ அதே போல் இந்த பாலஸ்தீனர்களும் பூர்வக்குடி ஜனங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுது. இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு சொன்னாக்கா, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு
வேதம் என்ன சொல்லுதுங்கிறது ஃபுல்லாக தெரியாது. என்ன, பழைய ஏற்பாடு தெரிஞ்சவங்களுக்கு புதிய ஏற்பாடு தெரியறதில்ல, புதிய ஏற்பாடு தெரிஞ்சவங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியறதில்ல. வெறும் சங்கீத நீதிமொழிகள் படிச்சுட்டு நான் பைபிள் பாஸ்தேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க. அல்லது சுவரில் தொங்குற கேலண்டரில் இருக்கிற ஒரு வசனம் படிச்சுட்டு பைபிள் படித்து தான் சொல்லிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது கூட இல்லாமல் சபைக்கு வந்தால் நான் கேட்டு கற்றுக்கொண்டேன், எனக்கு தெரியும்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் ஆக்சுவலாக இன்றைக்கி மத்திய கிழக்கில் என்ன நடக்குது, அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை என்னன்னு சொல்லி ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டியனை கேட்டோம்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியாதவங்களாக இருக்கிறதே நம்ம பார்க்க முடியுது. ஸோ நமக்கு அந்த அரசியல் நடவடிக்கைன்னு தெரியல, நமக்கு பிப்ளிக்கல் நாலேஜும் ஒரு சும்மா அப்படி மேலோட்டமாக அப்படி டச் பண்ணி போகிறது தான் இருக்குது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்லன்னு வசனம் சொல்லுது. ஆத்மா எப்படி இருக்கக்கூடாதான், விஷயம் தெரியாததாக இருக்கக்கூடாதான், ஆத்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா. ஓகே. ரெண்டாவது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் நான் சொல்கிறார். இவங்களுக்கு விஷயமே தெரிய மாட்டேது, தெரியாததுனால இவங்க சங்காரமாகறாங்க. இப்போ பாலஸ்தீனர்களும் இப்போ இருக்கிற பெலிஸ்தர்களும் இந்த பாலஸ்தீனர்களும் ஒன்றுன்னு சொல்லி நமக்கு சொல்கிறவங்க யாருன்னு சொன்னால் நம்மளை நல்லா தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு இதுவும் தெரியாது இதுவும் தெரியாது, இவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் இவங்க நம்புவாங்க. என்ன, இஸ்லாமும் கிறிஸ்தவமும் சகோதர மதம், ரெண்டு பேரும் ஒரே தெய்வத்தை தான் கும்பிடுறோம், நம்ம ஒரே தெய்வன் உண்டுன்னு சொல்லி நம்புகிற மோனோதீஸ்டிக் ரிலிஜன்ஸாக நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோம். ஸோ நாங்கள் வேறு பேரில் சொல்கிறோம், நீங்கள் வேறு பேரில் சொல்கிறீங்க, அவ்வளவுதான்னு சொல்லி நமக்கு சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சபை தலைவர்களே அவங்க நம்மளுடைய சகோதர மதம்னு சொல்லி போதிக்கிறது உண்டு. நம்மளுடைய பழைய ஏற்பாடு தான் குரானா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனுடைய ரிசல்ட்டுன்னு சொன்னாக்க ஆக்சுவலாக நமக்கு வேத அறிவும் இல்லை, அதே டைமில் சமுதாய அறிவும் ரொம்ப குறைவு. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நீக்கணும், நம்ம சில காரியங்களை அறிந்து கொள்ளணும். இப்போ இங்கே பெலிஸ்தர்கள்னு முதல் முறை பேர் வர்றதுனால இப்போ இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் வச்சு இதனுடைய கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை உங்கள் மத்தியில் ப்ரெசன்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எது எப்படி சொல்லப்பட்டாலும் வேதத்தையும் தெளிவாக பார்க்குறவங்களாகவும் என்ன நடக்குதுங்கிறதையும் தெளிவாக பார்க்குறவங்களாகவும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு இருக்கிறது அவசியம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அந்த இன்னைக்கு பலஸ்தீனான்னு சொல்லப்படுகிற அந்த பிரதேசம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ரோமர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்தது இல்லையா? இப்போ நம்ம இந்த பார்க்குற மேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மேப்பில் இப்போ இதுதான் இப்போ நான் காமிக்கிறேன்ல, இந்த இடம் தான் பலஸ்தீனமாக இருக்கிற இன்றைக்கி பலஸ்தீனான்னு சொல்லப்படுற தேசம். இந்த சகப்பில் இருக்கிற ஃபுல்லாகவே ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியாக இருக்குது. ஆக்சுவலாக ரோம் இங்கே தான் இருக்குது. அவங்க ஐரோப்பாவில் இவ்வளோ இடத்த பிடிச்சி, ஆசியாவில் இவ்வளோ இடத்த பிடிச்சி, இங்கே ஆப்பிரிக்காவில் இவ்வளோத்தையும் பிடிச்சி, இந்த மத்திய தரைக்கடலை சுற்றி இருக்கிற நிலப்பகுதி மொத்தத்தையும் அவங்க அரசாள்றாங்க. எவ்வளோ நாள் ஆண்டாங்கன்னா 1000 வருஷத்துக்கிட்ட ரோமர் அரசாட்சி கீழே இது இருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து இங்கே இருந்தப்போ இது இந்த இதுமேயாக்கு கீழே வர்றது என்னன்ற பேரில் சொல்லப்பட்டுச்சு? இஸ்ரவேல்னு யாரும் சொல்லலை, என்னன்னு சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் அந்த எருசலேம்லாம் இருந்தது என்ன பகுதின்னு சொல்லப்பட்டது? யூதேயான்னு சொல்லப்பட்டது. என்னன்னு சொல்லப்பட்டது? யூதேயான்னு சொல்லப்பட்டது. சரிங்களா? இப்போ யூதர்கள் அங்கே குடியிருந்ததுனால அதுக்கு பேர் என்னது? யூதேயா. இப்போ இந்த யூதேயாங்கிற பேரை இடையில மாறுது. அது மாறுறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ ரோமர்கள் அரசாட்சி செய்கிறாங்கல்ல, ரோமர்கள் அரசாட்சி செய்யும்போது இந்த பகுதியில் இருக்க ஜனங்க அடிக்கடி கலவரம் பண்ணுறவங்களாக இருந்தாங்க. அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை எடுத்து போடணும்னு சொல்லி கலவரம் பண்ணுறவங்களா இருந்தாங்க. அப்படி கலவரம் பண்ணால் அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? அந்த கலவரத்தை ஒடுக்குவாங்க இல்லையா? கலவரத்தை ஒடுக்குவாங்க. இது அடிக்கடி நடக்கிற விஷயம், ரொம்ப பெரிய லெவல்லலாம் நடக்கிற விஷயம். அப்படி நடக்கும்போது கிறிஸ்துவுக்கு பின்னால் ஒரு 70 வருஷம் கழித்து
கிபி 70 வருஷம் இல்லை, கிறிஸ்து வந்து கிபி 33 இறந்துறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 35-37 வருஷம் கழித்து கிபி 70 பெரிய ஒரு கலவரம் உண்டாகுது. எருசலேம் நகரத்தையே அவனுங்க வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அப்போது தேவாலயத்தை இடித்து தள்ளுறாங்க, கொளுத்திடுறாங்க. ஆக்சுவலாக தேவாலயத்தை கொளுத்துறாங்க. 3000 யூதர்களை ஒரே நாளில் எருசலேமை சுற்றிலும் சிலுவையில் அறைந்து கொலை பண்ணாங்க. அவ்வளோ பயங்கரமான காரியங்கள் நடந்துச்சு. ஸோ கிபி 70. அதுக்கப்புறம் 133 கிபி 133 மற்றொரு கலவரம் வெடிக்குது. இது 3 வருஷம் கண்டினியூ ஆகுது. 33, 34, 35 3 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகுது. 3 வருஷம் முடியும் போது ரோமர்கள் மேற்கொள்கிறாங்க. மேற்கொள்கிறதுக்குள்ளே இந்த 3 வருஷத்துக்குள்ளே அந்த மொத்த யூதேயா பகுதி மொத்தமே பெரிய அழிவை பார்க்குது. அப்படி அழிவை பார்த்து இவனுங்களெல்லாம் நாசம் பண்ணி அந்த ஏரியாவை கிளியர் பண்ணுறாங்க. இவனுங்கிட்ட இருந்து கிளியர் பண்ணிவிட்டு அந்த 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 டைமில் ராஜாவாக இருந்தவன், பேரரசனாக இருந்த ரோம பேரரசனாக இருந்த பேர் ஹட்ரியன். அவன் பேர் ஹட்ரியன், HAD, ஹட்ரியன். அந்த ஹட்ரியன் என்கிறவன் என்ன செய்கிறான், இந்த யூதர்கள் மேலே இந்த வெறுப்பில் இவனுங்க என்ன அந்த இடம் தங்களுதுன்னு ஓவராக பண்ணுறானுங்க. அவங்களெல்லாம் அந்த இடத்துலேருந்து வெளியே தள்ளுறான். அந்த இடத்துக்கே பேரை மாற்றுன்னு சொல்லி யூதேயாங்கிறதை எடுத்து போட்டு யூதர்களுக்கு அங்கே எந்த உறவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேரை பலஸ்தீனா என்று சொல்லி மாற்றுகிறான். இது எப்போ நடக்குது? கிறிஸ்துவுக்கு பின் 135 நடக்குது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை என்னன்னு சொல்கிறானுங்க, பலஸ்தீனான்னு சொல்கிறாங்க. இப்போ யூதேயாவில் இருந்த யூதர்களுக்கும் இன்றைக்கு பலஸ்தீனாவில் இருக்கிற பலஸ்தீனர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் தெரியுங்களா? யூதேயான்னு என்ன எதுக்காக பேர் கொடுக்கப்பட்டது? யூதர்கள் அங்கே இருந்தாங்க, அதனால் அந்த ஏரியாவுக்கு பேர் யூதேயா. ஆனால் பலஸ்தீனான்றது அந்த நிலப்பகுதிக்கு கொடுக்கப்பட்ட பேர். அந்த பலஸ்தீனாங்கிற நிலப்பகுதியில் யூதர்கள் இருந்தாங்க, அரபியர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, எகிப்தியர்கள் இருந்தாங்க, பல்வேறு ஜாதியார் இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் அந்த பகுதியில் இருந்ததுனால அவங்க என்னன்னு சொல்லப்படுறாங்க, பலஸ்தீனர்கள்னு சொல்லப்படுறாங்க. இப்போது இவங்க பலஸ்தீனர்கள் என்கிறதுனால அந்த இடத்துக்கு பேர் பலஸ்தீனா இல்லை. பலஸ்தீனான்ற பேர் இருக்கிறதுனால இவங்க அந்த பிரதேசத்தில் இருக்கிற பலஸ்தீனர்களாக கருதப்பட்டாங்க. அங்கே இருக்கிற யூதர்களும் பலஸ்தீனர்களாக சொல்லப்பட்டாங்க, அங்கே இருந்த அரபியர்களும் பலஸ்தீனர்களாக சொல்லப்பட்டாங்க, அங்கே இருக்க கிறிஸ்தவர்களும் பலஸ்தீனர்கள் சொல்லப்பட்டாங்க, எகிப்தியர்களும் பலஸ்தீனர்கள் சொல்லப்பட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அங்கே யூதேயான்ற இடத்துல யார் யார் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் யூதர்கள் இல்லை. யூதர்கள் அங்கே இருந்ததுனால அந்த ஊருக்கு பேர் யூதேயா. ஸோ இந்த பலஸ்தீனாவுக்கும் யூதேயாவுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போது 135 அதுக்கு பேரை மாற்றி இவனுங்க எல்லாரையும் செதற அடித்து எல்லா காரியமும் நடக்குது. அது நடந்த பின்னால் இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கு வராங்க. ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த ஓட்டோமான் எம்பையர்னு இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து டர்க்கியை பேஸ் பண்ணி இவங்களுடைய ஆட்சி ஆரம்பிக்குது. இவங்க ரோமர்களுடைய இந்த இடத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இவங்க இஸ்லாமியர்கள். ஸோ இப்போது இந்த எருசலேம் இருக்கிற இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பலஸ்தீனாங்கிற பகுதி யாரு கீழே வருது? இஸ்லாமியர்களுடைய ஆட்சி கீழே வருது. இது முதலாம் உலகப் போர் முடிகிற வரைக்கும் இதுதான் நிலவரம். முதலாம் உலகப் போரில் இந்த ஓட்டோமான் எம்பையர் இருக்குல்ல, ஓட்டோமான் டர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டர்க்கினாலே இவங்க ஓட்டோமான் டர்க்ஸ். இவங்க ஜெர்மனி கூட சேர்ந்து யுத்தத்தில் இறங்கினாங்க முதல் உலக போரில். அப்போது அந்த அணி தோற்கடிக்கப்பட்டது. இந்த அணி ஜெயிச்சுது. எந்த அணி? பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச் இவங்கெல்லாம் இருக்கிற இந்த அணி ஜெயிச்சுது. அதனால் இந்த ஒட்டோமான் எம்பையரு கீழே இருந்த இந்த பகுதி ஃபுல்லாக பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சுக்கும் கீழே வந்துச்சு. எந்த ராஜ்யம் தோக்குதோ அந்த ராஜ்யத்தின் இடத்த அடுத்த ராஜ்யம் எடுத்துக்கும். ரோமர்களுடைய ராஜ்யத்தை யார் எடுத்தா? இப்போது ஓட்டோமான் டர்க்ஸ் எடுத்துக்கிட்டாங்கல்ல. இப்போ ஓட்டோமான் டர்க்ஸோடைய இடத்த அடுத்து அவங்கள தோற்கடித்தவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. இது இயல்பான காரியம். இது 1920 நடந்த விஷயம். அவங்களுக்கு கீழே வருது. அவங்களுக்கு கீழே வரும்போது இப்போ இதை வந்து நம்ம கிட்ட பார்க்குறோம். இப்போ இந்த பாலஸ்தீனாங்கிற இந்த பகுதி இது வரைக்கும் ஜோர்டன், இப்போ இருக்கிற ஜோர்டன் எல்லாம் சேர்ந்தது பிரிட்டிஷ் மேண்டேட்னு சொல்கிற அவங்களுக்கு கீழே வந்துருச்சு.
இப்போ நமக்கு யூஎன் இருக்குல்ல, யுனைடெட் நேஷன்ஸ், அதுக்கு முன்னாடி லீக் ஆஃப் நேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் இதை இவங்களுக்கு கொடுத்துருது. நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, ஒரு 20-25 வருஷம் இவங்க கையில் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க அதை பிரித்து கொடுக்கணும். யாருக்கு பிரித்து கொடுக்கணும்? என்ன நடக்குதுன்னு சொன்னால், முதல் உலகப் போருக்கும் 2வது உலகப் போருக்கும் இடையில் உலகம் எங்கிலும் இருந்த எல்லா நாடுகளிலுமிருந்து யூதர்கள் வெளியேற்றப்படுறாங்க. நம்ம நினச்சக்கூடாது ஹிட்லர் தான் விரட்டி அடித்தான், ஹிட்லர் தான் கொலை பண்ணான் அப்படின்னு நினச்சக்கூடாது. யூதர்களை உலகம் எங்கும் எல்லாருமே பகைத்தாங்க. நம்ம இந்தியாவை தவிர, இந்தியா சைனான்னு சொல்கிறாங்க, இது 2 தவிர மற்ற எல்லாருமே யூதர்களை பகைத்தாங்க. அமெரிக்காவிலேருந்து அவங்க வெளியேற்றப்பட்டாங்க, ரஷ்யாவிலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க, இதுலேருந்து பிரிட்டன்லேருந்து வெளியேற்றப்பட்டாங்க, ஈரான், ஈராக்கு, இந்த மாதிரி எல்லா தேசங்கள்லேருந்தும் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. இப்படி வெளியேற்றப்பட்ட யூதர்கள் அதனுடைய உச்சகட்டம் தான் ஹிட்லருடைய தலைமையில் நடந்த அந்த பெரிய இனப்படுகொலை நடந்தது இல்லையா? 6 மில்லியன் ஜூஸை கொலை பண்ணாங்க. அது அதனுடைய உச்சகட்டம். ஸோ இப்படி இந்த முதல் உலகப் போர்லேருந்து 2ஆம் உலகப் போர் வரைக்கும் இவங்க வெளியேற்றப்பட்டவங்க எல்லாம் அவங்களுடைய சொந்த இடமாகி இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பலஸ்தீனாவுக்கு குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள துரத்துனா எங்கே போவாங்க? பழைய இடத்துக்கு தான் போவாங்க. ஸோ அங்கே துரத்தினோன்னு இங்கே பழைய இடத்துக்கு வராங்க. இவங்க இந்த பழைய இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல இருக்கிற அரபியர்கள் இருக்கிறாங்கல்ல, நான் சொன்னேன், பலஸ்தீனாவில் இருக்கிறவங்க பலஸ்தீனர்கள்னு சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் அவங்க வேறு இனத்தை சேர்ந்தவங்க. யூதர்கள் யூத இனத்தை சேர்ந்தவங்க. பலஸ்தீனர்கள்னு சொல்லி ஒரு இனமே கிடையாது, அப்படி ஒரு தேசமே கிடையாது. அவங்க அரபியர்கள். அவங்க இனம் என்னன்னு கேட்டால் அரபியர்கள். இப்போ இங்கே இருக்கிற அரபியர்கள் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பிரச்சனைகள் உருவாகுது. அப்போது இந்த பிரிட்டிஷ் மேண்டேட்டை வாங்கியிருந்தவங்க, பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் 2 பேரும் சேர்ந்து இதை பங்கு போட ட்ரை பண்ணுறாங்க. இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவோண்டா அரபியர்களுக்கு, இதை இவங்களுக்கு யூதர்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதையும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு அதுவும் வேணும்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆக மொத்தம் 1948 வரும்போது அந்த மேண்டேட் முடியுது. அந்த மேண்டேட் முடியும் போது இஸ்ரேல் எங்களுக்கு கொடுக்குற இடம் போதும்னு சொல்லி வாங்கிட்டு யூதர்கள் இஸ்ரேல்ன்ற தேசத்தை அறிவிச்சிடுறாங்க. நாங்கள் ஒரு நாடாக உருவாகிறோம். இப்போ மீதி இருக்கிற இடத்த இவங்க என்ன செஞ்சுருக்கணும்? சரி, இது எங்கள் நாடாக நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க எடுத்துக்கணும். அவங்க எங்கள் நாடு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு இங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, ஃப்ரம் த ரிவர் டு த சீ, அதாவது இங்கே யோர்தான்லேருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் இந்த பகுதி மொத்தமும் யூதர்களே இல்லாத ஒரு பகுதியாக எங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையினுடைய பலவேறு தோற்றங்களை தான் நம்ம பல ரூபங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வெஸ்ட் பேங்க்னு சொல்கிறாங்களே இந்த பகுதி, இதுவும் இந்த காசாவும் இப்போது பலஸ்தீனர்கள் வசம் இருக்குது. இல்லை, 1948 அவங்க விடுதலை பெறும்போது இது 2ம் இஸ்ரேல்கிட்ட கிடையாது, இது 2மே அவங்கக்கிட்ட இருக்குது. இஸ்ரேல்து இதுதான், இந்த பகுதி தான் அவங்க தங்களுக்கு நாடாக அறிவிச்சுக்கிறாங்க. இவங்க நாடாக அறிவித்த உடனே அடுத்த நாள் சுற்றி இருக்கிற அத்தனை தேசங்களும் அவங்க மேலே போர் தொடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த போரில், யுத்தத்தில் பெரிய சேதத்தை இஸ்ரேல் சந்தித்து கூட வெற்றி பெற்றது. ஓகேங்களா? வெற்றி பெற்று அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க 48லேருந்து. ஓகே, இப்போ இந்த 48லேருந்து 67 வரைக்கும் இந்த வெஸ்ட் பேங்க்ன்ற இடம் ஜோர்டன் கிட்ட இருக்குது. இவங்கெல்லாம் ஜோர்டேனியன் பாஸ்போர்ட் உள்ளவங்க, ஜோர்டன் கிட்ட இருக்கு. ஓகே, இவங்க யாரும் தங்களை பலஸ்தீனர்கள்னு சொல்லிக்கொள்ளலை. எல்லாரும் என்னன்னு சொல்லிக்கிறாங்க? ஜோர்டேனியன் தான் தங்களை சொல்லிக்கொள்ளுகிறாங்க. இந்த காசா இங்கே இருக்கிற எகிப்துக்கிட்ட இருக்குது. எகிப்து காசாவை வச்சுருக்குது. காசாவில் உள்ள யாருமே தங்களை பலஸ்தீனர்கள்னு சொல்லி கொண்டதே கிடையாது, அவங்க எகிப்தியராக இருக்கிறாங்க. இந்த நிலை 48லேருந்து 67 வரைக்கும் தொடருது. 67ல் மறுபடியும் ஒரு யுத்தம் வருது. இதுக்கு பேரே 7 நாள் யுத்தம். இந்த யுத்தம் 7 நாளில் நிறைவேறுது. புரியுதுங்களா? 7 நாளில் தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை தேசங்களையும் இஸ்ரவேல் தோற்கடிக்குது. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் செயல்பட்டு தோற்கடிக்குது. இந்த 7 நாள் முடிவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஜோர்டன் கிட்டே இருந்த இந்த வெஸ்ட் பேங்கை இஸ்ரவேல் பிடிச்சிக்குது. இவங்கக்கிட்ட இருந்த எகிப்துக்கிட்ட இருந்த இந்த காசாவையும்
இந்த சீனாய் பகுதியையும் சேர்த்து இஸ்ரவேல் பிடிச்சிக்குது. சரிங்களா? வெற்றி பெறுகிறவங்க நிலத்தையும் சேர்த்து பிடிப்பாங்க. பிடிச்சதுக்கப்புறம் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படும் போது அவங்களுடைய இடத்த திரும்பி கொடுத்துட்டு சரி சரி இதுதான் எல்லை, இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லையை மார்க் பண்ணுவாங்க. இதுதான் எல்லா யுத்தங்கள்லையும் நடக்கிற விஷயம். இப்போ எகிப்து கூட அவங்களுக்கு சமாதானம் வரும்போது அவங்களுக்குள்ள சீனாயை கொடுத்துட்டாங்க. ஆனால் காசா வச்சுருந்தாங்க. எவ்வளோ நாளைக்கு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் 2005 வரைக்கும் தான் வச்சுருந்தாங்க. முதல் முறையாக 64 யாசர் அரஃபாத் என்கிறவன் பலஸ்தீன விடுதலை இயக்கத்தை உருவாக்குகிறான். PLO என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறான். எப்போ? 1964. 64 இஸ்ரவேல் இந்த இடங்களை பிடிக்கவே இல்லை. 64 எப்போ பிடிச்சாங்கன்னு சொன்னேன்? 67 தான் பிடிச்சாங்க. 67 தான் பிடிக்கிறாங்க. ஆனால் 64 பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுது. எதை லிபரேட் பண்ணுறதுக்கு? அப்போ இந்த மொத்த பகுதியும் யூதர்களை விரட்டி அடிச்சுட்டு நாங்கள் பிடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முழு நோக்கமே. இப்போது 2005 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்க. இந்தாடா நீங்கள் பார்த்துக்கங்கடான்னு சொல்லி 2005 ரெகுலராக காசா பகுதியிலிருந்தும் வெஸ்ட் பேங்க் பகுதியிலிருந்தும் இஸ்ரவேலை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டே இருக்கிறாங்க. இவங்களும் தங்களை தற்காக்கிறதுக்காக அநேக யுத்தங்கள் மறுபடியும் நடக்குது. போன வருஷம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடந்தது கடைசியாக எழும்பின பிரச்சனை. இந்த பிரச்சனை இப்போ தான் இல்லை, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இதுக்கு பேக்ரவுண்டு இதுதான். இப்போ பலஸ்தீன விடுதலை இயக்கம் அல்லது ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லும்போது பாலஸ்டைனை விடுதலை பண்ணுறதுக்கு பாலஸ்டைன் ஒரு தேசமே இல்லை. பலஸ்தீனர்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு பலஸ்தீனர்கள் என்கிற இனமே கிடையாது. வேதத்தில் இருக்கிற பெலிஸ்தர்கள் வேற, இந்த பாலஸ்தீனர்கள்னு சொல்கிறாங்கல்ல அது வேற. இந்த பாலஸ்தீனர்கள் யாரு? அந்த ஹட்ரியன் என்கிற அந்த பேரரசன் அந்த நிலப்பகுதிக்கு பலஸ்தீனான்னு பேர் கொடுத்தோடனே அந்த நிலப்பகுதியில் குடியிருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? பலஸ்தீனர்களாக மாறிட்டாங்க. அவ்வளவுதான். அது ஒரு இனமே கிடையாது. இன்றைக்கி தங்களை அப்படி ஒரு இனமாக அவங்க ப்ரெசன்ட் பண்ணிக்கிறாங்க. சொல்கிற போய் 10 முறை சொன்னோம்னா ஊர் அப்படியே நம்புங்கிறது தான் உண்மை. ஸோ இன்றைக்கி யாருமே அதை திரும்ப கேள்வி கேட்குறதுக்கு இடமே இல்லாத அளவில் சொல்கிற பொய்ய அவங்க தெளிவாக சொல்லி அதை எல்லோரும் ஏமாற்றி கொண்டு வந்து ஒரு மனநிலையில் வைத்திருக்கிறாங்க. இப்போ காரியத்தை கரெக்டாக பார்த்தோம்னு சொன்னால் இவங்க ஏன் யூதர்களோட யுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த நிலப்பகுதியை பிடிக்கிறதுக்கு தான். இந்த நிலப்பகுதி அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்கெல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடாது. நிலப்பகுதிக்காக பிரச்சனை கிடையாது. பிரச்சனை யூதர்களோட. யூதர்கள் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்? அதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தது? இந்த பகுதி யார் வச்சுருந்தது? ஜார்டன் வச்சுருந்தான். ஜோர்டன் யூதன் இல்லை, அதனால் அங்கே போராட்டமே இல்லை. இந்த பகுதி எகிப்தியன் வச்சுருந்தான். எகிப்தியன் யூதன் இல்லை, ஆனால் அங்கே போராட்டமே இல்லை. ஸோ வேறு யார் வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் யார் வச்சிருக்கூடாது? யூதர்கள் இருக்கக்கூடாது. யூதர்கள் இருந்தால் ப்ராப்ளம் தான். அவங்கள காலி பண்ணணும், அவங்கள அனுப்பணும். ஸோ இந்த நதியிலிருந்து அந்த சமுத்திரம் வரைக்கும் எங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னு சொல்லும்போது எங்களுக்கு எல்லாம் அவங்க யாருமே இங்கே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அப்ரோச். ஸோ இதில் தேசம் கிடச்சிட்டா, நிலப்பகுதி கிடச்சிட்டா அவங்க சாந்தியாயிருவாங்க. அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுறதுனால தான் அவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறது அவ்வளவுமே ஒரு திருச்சி சொல்லப்படுகிற காரியங்கள். ஸோ இதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய காரியம் என்னங்கிறத நம்ம சரியாக உணர்ந்து கொண்டோம்னா நமக்கு வர்ற செய்திகள் இருக்குது பார்த்திங்களா, நம்ம நியூஸில் கேட்குறோம்ல, அதெல்லாம் கூட ஒரு பொய்யும் புரட்டுமா. இந்த சொன்ன பொய்யே அப்படியே ரிப்பீட் ஆகி வேறு ரூபத்தில் மறுபடியும் வரும். ஸோ நம்ப தகுந்தவங்க பேசும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஓகே, இதுதான். இப்போ ஆட்டோமன் டர்க்ஸ் கீழே இருந்தப்போ பலஸ்தீனர்கள் என்கிற இனம் கிடையாது. பல இனத்தவர்கள் அங்கே பலஸ்தீனாவில் இருந்தாங்க. அந்த உண்மையவே மறந்துடுறாங்க. பிரிட்டிஷ் மேண்டேட் கீழே இருந்தப்போ பல இனத்தவர் அந்த பலஸ்தீனாவில் இருந்தாங்க. பலஸ்தீனான்னு அந்த நிலப்பகுதிக்கு தான் பேர் ஒழிய பலஸ்தீனர்கள் என்கிற இனம்
கிடையாது. பலஸ்தீனர்களுக்கு ஒரு தேசம் கிடையாது, அந்த நிலப்பகுதிக்கு அந்த பேர் அவ்வளவுதான். ஸோ இந்த காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு சொன்னாக்க, பைபிளில் பெலிஸ்தியர்கள் என்கிற பேர் வருது. இந்த பெலிஸ்தியர்கள் என்கிற பேர் வர்றதுனால எங்களுக்கு அங்கே என்ன இருக்குது, உரிமை இருக்குது, நாங்கள் அக்காலத்துலேருந்து இருக்கிறோம், நாங்கள்லாம் அதுலேருந்து வந்திருக்கிறோம்னு தங்களை அதோட சேர்த்துக்கிறாங்க. எப்படி ஆபிரகாமோட உரிமை கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் உரிமை கொண்டாடுவாங்க. இது மொட்டத்தலை, அது முழங்கால், இது ரெண்டுத்துக்கும் முடிச்சு போடக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். இதுவும் சம்பந்தமே கிடையாது, அது வேற. பெலிஸ்தியர்கள் ஒரு இனம், அந்த இனம் அழிக்கப்படுது இல்லைங்களா? ஆனால் பாலஸ்தீனர்கள் என்கிறது ஒரு இனம் இல்லை, அந்த பிரதேசத்தில் குடியிருந்த அரபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், யாராக இருந்தாலும் எல்லாரும் தங்களை பலஸ்தீனர்கள் தான் சொல்லி கொண்டாங்க. புரியுதுங்களா? இஸ்ரவேலுடைய விடுதலைக்கு முன்னாடி எல்லாருடைய பாஸ்போர்ட்டே பாலஸ்தீனியன் பாஸ்போர்ட் தான். அவங்களுடைய ஃபுட்பால் டீமுக்கு பேர் பாலஸ்தீனியன் ஃபுட்பால் தான். இன்றைக்கி ஜெருசலேம் போஸ்ட்டாக இருக்கிறது அன்றைக்கி பாலஸ்தீனியன் போஸ்ட்டாக இருந்து எல்லாமே பாலஸ்தீன் 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 தான் இருந்து. ஏன்? அந்த பிரதேசத்துக்கு அந்த பேர், அவ்வளோதான். இதை ஒரு இனமாய் நமக்கு காண்பித்து அந்த இனம் நசுக்கப்படுறதாகவும், அந்த இனத்துக்கு ஒரு விடுதலை வேணும், அவங்க போராடுறாங்க, போராடாமல் என்ன செய்வாங்க, அந்த போராட்டத்துக்கு என்ன வேணால் செய்யலாம், அதற்கு எல்லையே கிடையாது, அவங்க எதை செஞ்சாலுமே அது நியாயம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதில் மிஸ்டேக் வருது. இப்போ இதில் நம்ம இன்னும் டீப்பாக போய் என்ன போராட்டம், எப்படி ஆரம்பிச்சது அதெல்லாம் பார்க்க போனோம்னா அது இன்னும் ரொம்ப அதிகமாக போகும். பட் ஸ்டில் இதுதான் பேக்ரவுண்டுங்கிறது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்? பெலிஸ்தீர்கள் வேற, பாலஸ்தீனர்கள் வேற. பெலிஸ்தீர்கள் ஒரு இனம், யூதர்கள் ஒரு இனம், அவங்க ஒரு இனம் கிடையாது. பிரதேசத்தில் உள்ள எல்லாருமே அந்த பேரில் சொல்லப்படுவாங்க. இப்போ நம்ம எல்லாம் இந்தியர்கள்னு சொல்கிறோம். இந்தியர்கள் ஒரு இனமா? இல்லை. இந்தியர்களாக இருந்தாலும் நாங்கள் யார்? நாங்கள் தமிழர்கள். அந்த பக்கம் இருக்கிறவங்க கன்னடர்கள், அந்த பக்கம் இருக்கிறவங்க மலையாளிகள், எல்லாரும் இந்தியர்கள் தான். இந்தியா என்கிற நிலப்பகுதியில் இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இனம் என்று சொல்லி நம்ம கிளைம் பண்ண முடியாது. அதே தான் அங்கேயும். ஆனால் அதை இனமாக சித்தரித்து திரித்து மாற்றி சொல்லி அதை பைபிளோட ஒப்பிட்டு பைபிளில் கூட இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் அதை சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காரியத்தில் நம்ம வேதத்தையும் தெரிஞ்சுக்கணும், அங்கே என்ன நடக்குது, ஹிஸ்ட்ரி என்னங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது. சரிங்களா? ஓகே, நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அபிமெலேக்கு என்ற பேர் ஒரு போஸ்டிங் மாதிரி, ஒரு பார்வோன் ராஜா மாதிரி, சேதேக்கின் ராஜா மாதிரி ஒரு போஸ்டிங். அது எந்த நாட்டோட? பார்வோன்னா எகிப்துன்னு சொல்லலாம், இப்போது சீசர்ன்னு சொல்லலாம், ரோமானிய ராஜா. அது மாதிரி இந்த அபிமெலேக்குன்றது எந்த ராஜாவோட? ஏன்னா 26வது அதிகாரத்தில் பெலிஸ்தரின் ராஜாவும் அபிமெலேக்குன்னு இருக்குது, கிதியோனுடைய மகன் பேரும் அபிமெலேக்கு தான். இல்லை இல்லை, பேர் அபிமெலேக்குன்னு வைக்கிறது வேற. இங்கே இந்த அபிமெலேக்குன்னு சொல்கிறது இந்த கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக். இந்த அபிமெலேக்குன்றது எந்த, அந்த போஸ்டிங்கை எந்த நாட்டுக்குரிய? ஒரு கேரார் மட்டும். கேராரின் பட்டணத்துக்கு அவன் ராஜா, அந்த அவன் பேர் அபிமெலேக். இப்போ மறுபடியும் ஈசாக்கும் அதே இடத்துக்கு வருவான். ஈசாக்கும் தன் மனைவி தன்னுடைய சகோதரின்னு சொல்லுவான். அங்கேயும் அபிமெலேக்கு பேர் வரும். இந்த அபிமெலேக்கும் அந்த அபிமெலேக்கும் வேற வேறங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இது ஆபிரகாமுடைய 99வது வயசில், அது ஈசாக்குடைய 60வது வயசில். அப்போது 60 வருஷம் கழித்து ஒருத்தன் வரப்போகிறான், அவனும் அபிமெலேக்கு, இவனும் அபிமெலேக்கு. ஸோ இது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. அது வேற அபிமெலேக்கு, இது வேற அபிமெலேக்கு. ஏன்னா அதில் பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக். ஆமாம், இவங்கெல்லாம் பெலிஸ்தியர்கள் தான். இவங்க பெலிஸ்தர்னா ஃபுல் இடம் இவங்களுக்கு தான் இருக்காது. பெலிஸ்தர்லேயே 10 ராஜா இருப்பான். அந்த மாதிரி இப்போ ஜென்ரலாக அபிமெலேக்குன்ற பேரை யாருக்குன்ற? ஒரு கேராரின் ராஜாவுக்கு பேர் அபிமெலேக். பெலிஸ்தர் பேர் பாலஸ்தீனம் இல்லை. இந்த மேப்பை படி பார்த்தா இப்போது 1948 தான் இஸ்ரேலுன்ற ஒரு பேரே, இஸ்ரேலுன்ற ஒரு ராஜாவே ஓகே ஒரு கிங்டம் அப்போ ஃபார்ம் ஆச்சா? முன்னாடி அப்போ பாலஸ்டைன்னு தான் இருந்ததா? 135 AD கிறிஸ்துவுக்கு பின் 135 யூதேயா அப்படின்னு இருந்த இடத்துக்கு அவன் பாலஸ்தீனா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் மாத்திரான். யூதேயான் தான் பேர் இருந்துச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்?
பொந்திய பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாக இருந்தான்னு இருக்குது. அப்போ அந்த யூதேயான்னு தான் அது பேர் மென்ஷன். ரோமர்களுடைய இதுபடி ரெக்கார்ட்ஸ் படி அதுக்கு பேர் யூதேயா தான். அந்த யூதேயாவோடைய பேரை மாற்றி பலஸ்தீனான்னு சொல்லி மாற்றுறான். அதுக்கப்புறம் தான் அது பலஸ்தீனான்னு சொல்லப்படும். இஸ்ரேல் ஹிஸ்ட்ரி படி அந்த யூதேயான்றது சதர்ன் கிங்டமை மட்டும்தான் சொல்லுதா? ரெண்டு மொத்த இஸ்ரேல் ஜுடேயா அவங்க சொன்ன அது தாவீது சாலமோனுக்கு அப்புறம் தேசம் பிரியும் போது தெற்கு பகுதியில் இருந்தது யூதேயான்னு இருக்குது. ஸோ யூதாவின் ராஜாக்கள்னு இதில் வரும். இஸ்ரவேல்னு சொல்கிறது மற்ற 10 கோத்திரம் உள்ளது. இதெல்லாம் ராஜாக்கள் பீரியடில். அப்புறம் அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறாங்க. அது பெர்ஷிய ராஜ்யம் டேக் ஓவர் பண்ணிக்குது. ஃபஸ்ட்டு கல்தேயர் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பெர்ஷியர் மேற்கொள்கிறாங்க. ஸோ கல்தேயர்ட்டேருந்து அது பெர்ஷியர்களுக்கு போகுது, பெர்ஷியர்ட்டேருந்து கிரேக்கர்களுக்கு போகுது, கிரேக்கர்ட்டேருந்து ரோமர் எடுத்துக்கிறாங்க. ஸோ கடைசியாக இயேசு கிறிஸ்து வரும்போது ரோமர்களுக்கு கீழே இருக்குது. ரோமர்கள் தான் வெகு நாட்கள் தொடர்ச்சியாக அதை ஆட்சி செய்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் ரோமன் கவர்மெண்ட் எம்பையர் வீக் ஆகும்போது அந்த டைமில் இஸ்லாமியர்கள் எழும்பும்போது அவங்க இங்கேருந்து அரபிய பகுதியிலேருந்து அப்படியே உள்ளே வராங்க. கம்ப்ளீட்டாக கான்ஸ்டன்டினோபிள்லேருந்து எல்லாத்தையும் பிடிச்சி இந்த பக்கம் பேர் என்ன ஏறக்குறைய இட்டாலி வரைக்கும் அந்த இடங்களில் பிடிச்சிடறாங்க. இந்த பக்கம் ஆப்பிரிக்கா இந்த ஏரியாலாம் பிடிச்சி அந்த பக்கம் ஸ்பெயின் வரைக்கும் வராங்க. ஸ்பெயினுடைய சதன் எண்டு வரைக்கும் வந்துடுறாங்க. இவ்வளோ இடத்த அவங்க பிடிக்கிறாங்க. இவங்களது கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக இருக்குது. 2ஆம் உலகப் போர் வரும்போது தான் அவங்களுடைய கையை மீறி போகுது. அதில் அவங்க தோத்துடுறாங்க. இப்போ இந்த சிவிசேஷங்களில் சொல்கிற யூதேயா மொத்த இஸ்ரேல் நாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்போ லூக்கால சொல்கிறப்பட அது டிஸ்ட்ரிக்ட். அந்த யூதேயாங்கிறது அதான் அந்த லேண்ட் படி அந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றது மொத்த இஸ்ரவேல் இருந்த இடம் கிடையாது. இப்போ தாவீது கீழே, சாலமோனு கீழே, மற்ற ராஜாக்களுக்கு கீழே இருந்த நிலப்பகுதி கிடையாது. எருசலேமு சென்டர் பண்ணி சுற்றி இருக்கிற பிரதேசத்தை யூதேயான்னு சொல்லி அவங்க பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு வடக்கில் இருக்கிறத சமாரியான்னு பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு இன்னும் மேலே இருக்கிறத பொனிஷியான்னு பேர் கொடுக்குறாங்க. இந்த யூதேயாவுக்கு வலது பக்கத்தில் இருக்கிறத திபேரியான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுமேயான்றது அதுக்கு மேலே வருது. இவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் அதை பிரித்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வேறு நேமில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபுல் ரீஜன் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு கீழே இருந்தது. புரியுதா? ஓகே. இயேசு கிறிஸ்து காலத்தில் சின்ன டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பேர் யூதேயா. இன்னொன்று முதல் உலகப் போரில் ஹிட்லர் 2வது உலகப் போரில் ஜூஸ்ன்ற ஒரு இனத்தை வெறுத்தாரு, அழிச்சாருன்னு சொல்லுவாங்க. முதல் உலகப் போருக்கு அப்புறம் எல்லா உலக நாடும் யூதர்களை வெளியே அனுப்புனதுக்கு காரணம் என்ன? அதாவது யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். அதுக்கு சாபம் நிறையா இருக்குது. பொலிட்டிக்கல் ரீசன் எதுனா சாபம் நிறையா இருக்குது. அவங்க எங்கே போனாலும் உங்களை பகைப்பாங்க. நீங்கள் வசை சொல்லுக்கு ஆளாவீங்கன்றது தான் அவங்களுக்கு மேலே ஆண்டவர் கொடுத்த காரியமே. நீ என்ன தெய்வம் இல்லைன்னு சொல்லி நீ தள்ளிட்டல, நீ போகிற இடத்துல தான் இந்த பாடுபடுவ, நீ சாபமாக இருப்பேன்னு சொல்லி தான் அவங்கள சிதறடிக்கிறார். உலகமெங்கிலும் உங்களை சிதறடிக்கிறார். சிதறடித்து போய் தேசம் அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்படுறாங்க. எங்கேயுமே அவங்கள வரவேற்று ஏற்றுக்கொண்டு அவங்கள அணைச்சிக்கல யாருமே. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி தனித்து இருப்பாங்க. அவங்க ஹேர் ஸ்டைல் இருந்தாலும், அவங்களுடைய வழிபடுகிற விதங்களாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா காரியங்கள்லேயும் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. மற்ற ஜனங்களோட கலந்துக்க மாட்டாங்க. தங்களை வித்தியாசமாக காண்பிக்காங்க. நம்ம எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்க்குறோம்ல, ஆகான் போய் சொல்கிற ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஜனம் இருக்குது, அந்த ஜனம் தனித்து இருக்குது, அது நம்மளுடைய மற்ற இனத்தோட சேர மாட்டேங்குது, அதனால் அதை அழிச்சிடணும்னு சொல்லி ஒரே அக்யூசேஷன் அதான் கொடுக்குறான். ஸோ பெர்ஷிய சாம்ராஜ்யம் இருக்கும்போதே அதுதான் அவங்க மேலே பழியாக இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் யூதரில் பார்த்தீங்கன்னா அவங்க தொப்பி வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய ஜடமுடி தனி வித்தியாசமாக இருக்கும், எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவன் நடந்துக்கிற இரிட்டேட்டிங்காக இருக்கும் அவன் செய்கிறதெல்லாம். 2வது காரியம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு ஃபைனான்ஸில் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க மற்றவங்க செய்கிற மாதிரி தொழில்களில் இறங்க மாட்டாங்க, ஃபைனான்ஸ் தொழிலில் இறங்குவாங்க. ஒன்ஸ் ஃபைனான்ஸ் தொழிலில் இறங்கிட்டா மொத்த சமுதாயம் அவங்க காலு கீழே வந்துடும். ஸோ இந்த யூதர் இனம் சின்ன இனம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இனமாக இருக்கிறதுனால அவங்க எங்கே போனாலும் சக்ஸஸ் பண்ணுறதுனால அவங்கள பகைக்கிறது, பொறாமை நிமித்தம் பகைக்கிறது எல்லா இடத்துலையும் உண்டு. 2வது அவங்களுக்கு விரோதமாக என்ன சொல்கிறது, இல்லாதது பொல்லாததெல்லாம் திரித்து நிறையா சொல்லுவாங்க.
இப்போ அவங்களுடைய வழிபாடு அந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது குழந்தைங்களை பலி கொடுக்குறாங்க, இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, அவங்க வந்து திருட்டுத்தனமாக மாந்திரீகம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய புரளிகள் உண்டு. இது அந்த காலத்து ஐரோப்பிய தேசங்களில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படி பண்ணுற இந்த இனத்தை இருக்க விடக்கூடாது, துரத்தி விடணும், அவங்களால தான் நமக்கு மழை பெய்ய மாட்டேங்குது, அவங்களால தான் நமக்கு இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு சொல்லி எந்த பழியானாலும் அது யூதர்கள் மேலே போட்டுடலாம். அப்படி போட்டு அவங்கள துரத்தி விட்டுருது. இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. இதெல்லாம் தேவ சாபம். ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ தான் கடின உழைப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் நேர்மை இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் சரி, ஆண்டவருடைய சாபம் இருந்ததுனால அது அப்படியே தொடர்ந்து போகுது. அவங்க இயேசு கிறிஸ்து சிலையில் அறையும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ரொம்ப ஈஸியாக, இந்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கட்டும்னு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போகுது, அது எந்த அளவுக்கு அவங்கள தலைமுறையாக பாதிக்க போகுதுங்கிறத பற்றி அவங்க அன்றைக்கி யோசிக்கலை. அதே அடுத்த 1900 வருஷங்களாக அவங்க அனுபவிக்கிறாங்க. 1948 வர வரைக்கும் அவங்க அதை அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நாடு, ஒரு சொந்த இடங்கிறது கிடைக்குது. அதை கிடைச்சதுக்கப்புறம் அதை தக்க வச்சுக்கிறதுக்காக இன்றைக்கி வரைக்கும் போராடுறாங்க. அவங்க போராடுறது இன்னொருத்தருடைய நிலப்பகையை பிடிக்கிறதுக்காக இல்லை. இப்போ இஸ்ரேல் வந்து தன்னுடைய ஆயுதங்களெல்லாம் கீழே போட்டுட்டு சமாதானம் சொல்லிச்சுன்னு சொன்னால் இஸ்ரேலுங்கிற நாடே இருக்காது. ஆனால் சுற்றி இருக்கிற அவ்வளோ பேருமே தங்கள் ஆயுதங்களை போட்டு சமாதானம்னு சொன்னாங்கன்னா டோட்டலாக அந்த ஏரியா சமாதானம் ஆகிடும். இதுதான் வித்தியாசம். இவங்க போராடுறதுக்கு காரணம் அவனை அழிக்கிறதுக்காக, அவங்க போராடுறதுக்கு காரணம் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக. அதனால் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ பாலஸ்தீனியன் டெரிட்டரிஸ்னு அந்த மேப்பில் காமிக்கிறது அவங்க உள்ளேயே ஆக்கிரமித்த நாடா? இஸ்ரேல் உள்ள மேப்பில் பாலஸ்தீனியன் டெரிட்டரிஸ் சில இருக்குது. அது இஸ்ரேலுக்குள்ளேயே இப்போது இங்கே பாண்டிச்சேரி இருக்க மாதிரி வெஸ்ட் பேங்க்னு சொல்கிற அந்த ஒரு பகுதியும் காசாங்கிற அந்த ஒரு சின்ன பகுதியும் தான் அவங்களுடைய. மீதி அவ்வளவும் இஸ்ரேலை சேர்ந்தது, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். தேங்க்யூ. 20th சாப்டரில் 7th verse, அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஆபிரகாமை வந்து தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு. இதுதான் இங்கே அவர் கோட் பண்ணுறதா, ஃபஸ்ட் டைம் கோட் பண்ணுறதா தீர்க்கதரிசின்னு? தீர்க்கதரிசிக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா? உண்மையாக பேசுவாங்க. பட் இவன் ஒரு சுச்சுவேஷன்லேயும் தன் ஒய்ஃபை வந்து அவன் வந்து மாட்டி தான் விடுறான், தன்னோட சகோதரின்ட்டு. ஸோ இது எப்படி வந்து காட் வந்து அவனை தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு? டிஸ்குவாலிஃபை பண்ணாமல் ஏன் வச்சிருக்கேன்? கரெக்டு. சரி, ஆக்சுவலாக தேவனுடைய வெளிப்பாடை பெற்றவங்கள நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்கிறோம். அப்படி தான் இல்லையா? தேவனை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல, தேவன் என்ன சொன்னாருன்னு சொல்லக்கூடியவங்க, அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க தீர்க்கதரிசி. அவங்க எவ்வளோ பர்ஃபெக்ட்டுங்கிறது காரியம் கிடையாது. அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் இருக்கா, அவங்களால அதை கன்வே பண்ண முடியுதாங்கிறது தான் காரியம். அந்த வேலையை அவன் செஞ்சான். அவனுக்கு தேவன் தரிசனங்கள் கொடுக்குறார். அவன் மற்றவங்களிடத்துல தேவன் தனக்கு சொன்னதை சொல்லி அதை செய்ய முடியும். அதை பெறாதவங்களால் வேறு மாதிரி செய்ய முடியாது இல்லையா? இவனுக்கு தெரியும், இவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நடத்துகிறார், இவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறான். ஸோ இவனுடைய பர்ஃபெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா இது இவனுடைய ஃபால்ட்டாக இருக்குது, இவனுக்குள்ளே இருக்கிற குறையாக இருக்குது. இது நமக்கு கிரகிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சாதாரண மனுஷனே இதை செய்ய மாட்டான். எப்படி ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறவன் அந்த லெவலில் இருக்கும் இதை செய்யலாம் அப்படிங்கிறது கொஸ்டின். அது அப்படி தான், அதுதான் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பெரிய குறை உள்ள ஒரு மனுஷன். பெலிஸ்தர்ன்ற வார்த்தை 20ஆம் அதிகாரத்தில் முதல் முறை வருதுன்னு சொன்னீங்க. ஆனால் 10ஆம் அதிகாரம் 14லையும் வருது அந்த வார்த்தை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கே வருது. இந்த இனத்தை பற்றி அங்கே வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எந்த மகன் அவன் வந்து பெலிஸ்தருக்கு அதிபதியாக இருந்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் தான் வருது. இங்கே தான் அது ஒரு பிரதேசத்தில் அவங்க ஆக்சுவலாக இருக்கிறதா வர்ற காரியம். அதனால தான் அது சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரதேசத்தில் அவங்க இருந்தாங்க, அவங்களுடைய ரூட்ஸ்ன்னு சொல்லும்போது அதுக்காக பேசுகிறோம். இப்போ அந்த காசா மட்டும் வந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? இப்போ காசாக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கிற போர் அந்த இடத்த தான் குறிக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓகே. அதே காசா தான். எப்ரோன்னு சொல்லும்போது இன்றைக்கி அந்த எப்ரோன் இருக்குது, எருசலேம் இன்னும் எல்லாமே அதே இடம். ஸோ பைபிளில் சொல்கிற ஜாகிரஃபி ஆக்சுவலாக இருக்கிற ஜாகிரஃபி.